Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகரில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் நேரலையில் வழங்க கேட்கலாம். வினோத், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. நீர்நிலைகளில் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் பேரில் நீர்நிலைகளில் உள்ள வீடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் தொடர்ந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர் பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றுவதற்காக போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்திருந்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த அன்னை சத்யா நகர் பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றுவதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் தொடர்ந்து இடிக்கக்கூடிய இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் ஈடுபடக்கூடிய இந்த பொதுமக்களை போலீசார் தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அன்னை சத்யா நகர் பொறுத்தவரையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒருவர் அவரது வீடுகளை அகற்றுவதற்காக போலீசார் தற்போது முற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் தங்களது வீடுகளை விட்டு நாங்கள் எப்போதும் வெளியேற மாட்டோம் என கூறி அவர் நடும் சாலையில் படுத்து உருண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார். அதன் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலையை தற்போது வரை நிலவி வருகிறது. மாநகராட்சி தரப்பில் பொறுத்தவரை நீர்நிலைகள் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக உத்தரவு என்பது உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தற்போது வீடுகளை அகற்றுவதற்கான பணிகள் நாங்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறோம் என மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் அன்னை சத்யா நகர் பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் சுமார் 300 குடும்பங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மீதமுள்ள குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இவர்கள் நீதிமன்றத்தை வரை நாடியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு என்பது இருப்பதும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வீடுகள் அகற்றுவதற்கான நடவடிக்கையில் பொதுமக்கள் தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். தங்களுக்கு 2 நாட்கள் கால அவகாசம் கொடுத்தால் தாங்களே தங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்களை அனைத்தும் நாங்களே அப்புறப்படுத்திவிட்டு நாங்கள் மீண்டும் அதாவது வேறு வீடுக்கு நாங்கள் சென்று விடுவோம் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் இருந்து இந்த பகுதியில் அவர்கள் செல்வதற்கு, அதாவது இந்த வீட்டை விட்டு காலி செய்வதற்கு அனுமதி என்பது அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அவர்களை இடிக்கக்கூடிய பணியில் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அன்னை சத்யா நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கிறார்கள். அதன் காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. தற்போது போலீசார் தரப்பில் அன்னை சத்யா நகர் பகுதியிலோடு தற்போது பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. போலீசார் பொறுத்தவரையில் நீதிமன்ற உத்தரவின் பேரிலே நாங்கள் செயல்பட்டு இருக்கின்றோம் என அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பொறுத்தவரை தொடர்ந்து இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையை காணப்பட்டு வருகிறது. தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் மோகன் காண்பிக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் முழுவதுமே இந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மொத்த பொருட்களையும் அவர்கள் தற்போது அகற்றி வருகிறார்கள். இதுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் போலீசார் கைது செய்து அவர்களை காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவரையுமே காலி செய்து அவர்கள் அனுப்பிவிட்டு இந்த வீடுகளை இடிக்கும் பணியில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நம் காட்சியை ஒளிப்பதிவாளர் மோகன் காண்பித்து வருகிறார். மாநகராட்சி அதிகாரி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உள்ளே புகுந்து அவர்கள் எடுத்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் பொறுத்தவரையில் சுமார் 400 குடும்பங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாகவே வாழ்ந்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் அகற்றி தற்பொழுது ஒரு வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதன் காட்சியிலே நமது ஒளிப்பதிவாளர் மோகன் காண்பித்து வருகிறார். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீர்நிலைகளில் இந்த பகுதியில் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து பொதுமக்கள் இருப்பதாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அகற்றுவதற்காக வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பொதுமக்களுடைய வாகனங்கள் அனைத்துமே ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதன் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பொதுமக்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பை மட்டுமே தெரிவித்து வருகிறார்கள். அதன் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் அவர்கள் பல வருடங்களாகவே வசித்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் அந்த வழக்கின் தீர்ப்பு என்பது தற்போது வரை முடிவுக்கு வராத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி
பொதுமக்கள் தங்களது வீடுகளை அகற்றுவதற்காக இங்கு வந்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரங்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து இது இடிக்கும் பணிகள் தற்போது போலீசார் தரப்பிலும் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேசிபி இயந்திரங்களை வைத்திருந்து இவர்கள் இடிப்பதனால் தங்களதை தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பை மட்டுமே தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தரப்பில் 2 நாட்கள் கால அவகாசம் என்பது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டால் தங்களது வீடுகளை நாங்களே காலி செய்து விடுவோம், அதன் பிறகு இவர்கள் இடித்து கொள்ளலாம் என்று பொதுமக்கள் தரப்பில் இருந்து அவர்கள் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தங்களுக்கு அதிகாரிகள் உத்தரவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களது முடிவுகளை நாங்கள் பொதுமக்களிடம் தெரிவித்தோம், அவர்கள் அதை கேட்கவில்லை என்ற ஒரு தகவலை அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த பகுதியில் கடும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் சில குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை. இதுதான் இவர்களின் பிரச்சனையாக இருக்கிறது. இவர்களுக்கு பட்டா வழங்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்குகள் எதுவுமே தற்போது வரை தீர்வு எட்டப்படாத நிலையில் போலீசார் தற்போது இடிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் போலீசாருக்கு இடையே பொதுமக்களுக்கும் ஒரு கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தான் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்த பணிகள் தான் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதன் முதற்கட்டமாக தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். 2 நாட்கள் கால அவகாசம் என்பது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. தற்போது வரை அவர்கள் கோரிக்கை என்பது ஏற்கப்படுமா என்று தற்போது வரை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் இருந்து தொடர்ந்து அவர்களுக்கு அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அவர்கள் தொடர்ந்து பெரியோர் முதல் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடியிருப்பு வாசலில் இருக்கக்கூடிய பெண்மணி நம்மோடு ஒருவர் இருக்கிறார். அவரிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு அறிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். மாநகராட்சி அதிகாரி தரப்புல என்ன சொல்றாங்க சார்? எந்த பதிலும் இல்லாமல் எங்கள் வீடு ஃபுல்லாக இடிக்கிறாங்க. எங்கள் அனுமதி இல்லாமல் பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்காங்க சார். எவ்வளோ கேட்டோம், எவ்வளோ பேசணும், ஆனால் பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. கூட போலீஸ்காரங்களும் அரசாங்க அதிகாரியும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க சார். எங்கள் வீடெல்லாம் இடிக்கிறாங்க சார். கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள். யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த கட்சியிலையாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வச்சுருக்காங்க சார். இங்கே பாருங்கள் சார், எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் சார். அவர்கள் வேதனையை தெரிவித்திருக்கார். மேலும் ஒருவர் நம்மளோட ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். இது பண்ணிட்டாங்க சார். என்ன எங்க பொருளெல்லாம் வச்சு தள்ளிட்டு நாங்கள் மாட்டோம், நாங்கள் எங்கள் வேலை செய்கிறோம், நீங்கள் எங்களை விடுங்க, நாங்கள் எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோன்றாங்க. எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. எந்த வீடும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. திடீர்னு கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். எதுக்குமே நியாயம் இல்லாமல் இவங்க அராஜகம் மாதிரி பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. எதுவும் டைமே கொடுக்கல. நைட்டு தான் தந்து ஒட்டினாங்க. எதுவுமே சொல்லாமல் இதுமாரி திடீர்னு காலையில் வந்துட்டாங்க 8 மணிக்கெல்லாம். 8 மணிலேருந்து இதுமாரி உடச்சி போட்டுக்கின்னு நாசம் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க பொருளெல்லாம். எவன் எப்படி வாரி போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்க, நீதி கிடைக்கணும். எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் தான் இவர்கள் அகற்றுவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் நம்ம பெண் ஒருவர் இறந்திருக்கிறார். அவர்கள் மேடம் என்ன சொல்றாங்க? எடுப்பேன், நான் பொருள் எடுப்பேன். நீ கேஸ் இருந்தா கேஸ் கோர்ட்ல போய் பார்த்துக்கோ, நான் எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். நான் நீ வெளியே போக முதல்ல, நீ என் வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டாங்க சார். எல்லா பொருளும் இருக்கு, பணம் நகை எல்லாம் இருக்கு. நீ எடுக்கக்கூடாது, நாங்கள் எடுத்துட்டு வந்து தருவோம், போ வெளியேன்னு சொல்லி தருத்துறாங்க சார். என்ன காலையில் என்ன அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க சார். அவ்வளோ குழந்தை கத்துது சார். அப்போ கூட கேட்க மாட்டாங்க, இழுத்துட்டு போறாங்க சார். தண்ணி கூட கொடுக்க என் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டாங்க சார். இதை பாருங்க சார், என் பொருள் இல்லை சார். நேற்று நைட்டு 7:30 மணிக்கு கொண்டு வந்து பேனர் ஓட்டினாங்க சார். நாளைக்கு காலை 8 மணிக்கு வருவேன், எல்லா பொருளும் எடு அப்படின்றாங்க சார். நான் கேஸில் இருக்கேன்னு சொல்கிறேன். கேஸ் போயிட்டு இருக்கு, 2 வாய்தா போயிடுச்சு, இன்னும் வரல, 3வது வாய்தா சொல்கிறோம் சார். கேட்கல சார். 2 மணி நேரம் டைம் நாங்கள் பேசினாங்க சார். அதுக்குள்ளே இந்த பக்கமாக ஆளுங்க வீடை உடைக்கிறாங்க சார். பூட்டை உடைச்சி எல்லா பொருளையும் எடுத்து வெளியே போட்டாங்க சார். என்னால் முடியல சார், கஷ்டப்பட்டு. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் 2 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருந்தால் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு மாற்று வீடிற்கு நாங்கள் சென்றிருப்போம். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்து தங்களுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் திடீரென்று நேற்று இரவு பேனர்கள் ஒட்டப்பட்டு தற்பொழுது வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கு முறையாக அதாவது 2 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருந்தால் நாங்கள் காலி செய்திருப்போம். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள் என ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். கண்ணீர் மல்க, அதாவது சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை தற்பொழுது கண்ணீர் மல்க ஒரு பெரும் துயரத்தில் தான் தற்போது சந்தித்து இருக்கிறார்கள். அவரது
அவர்கள் கோரிக்கை என்பது 2 நாட்களாவது தங்களுக்கு அவர்கள் கால அவகாசம் என்பது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அராஜக போக்கிலேயே அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி வினோத். குழந்தைங்களா அழுவுதுண்ணா, குழந்தைங்க 3 பிள்ளைங்கள அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு. டைம் கிடையாது, இவங்க டைம் கொடுக்கல. ஜட்ஜு மேல ஜட்ஜு கிட்ட நாங்க உடைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி அராஜகமா பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா இப்பவே டெமாலிச்சு 2 ஹவர்ல நாங்க உடைச்சிருவோன்றாங்க. பூட்டி இருக்கிற வீட்டை உடைச்சு அவங்க பொருளை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்காதா? நியாயன்றது இவங்க கிடைக்காதா? இது என்ன ஆச்சு? இது என்ன ஆச்சு? இப்படி எல்லாத்தையும் கொடுத்தாங்களா? அவங்கள நம்பிதானே நாங்க ஓட்டு போட்டோம். நீர்நிலைகளில் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் நீர்நிலைகளில் உள்ள வீடுகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றுவதற்காக 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றோம். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சில குடும்பங்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்படாமல் இருக்கின்றது. ஆனால் பட்டா வழங்க கூறி அதிகாரிகளிடம் பல முறை மனு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீர்நிலைகளில் வீடுகள் இருப்பதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் வில்லிவாக்கத்தை சேர்ந்த பகுதி அந்த அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வழக்கு என்பதும் தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த வழக்கை எதுவும் கண்டு கொள்ளாமல் தற்போது தங்களது வீடுகளை இடிப்பதற்காக முற்பட்டு வந்திருப்பதாக இப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தற்போது எட்டியிருக்கிறது. பொதுமக்களுக்கும் மற்றும் போலீசார்களிடையே கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர் பகுதியில் உள்ள பொதுமக்களை பொறுத்தவரையில் நீதிமன்ற வழக்கில் சில மாதங்களுக்கு முன்பு வந்தபோது நீதிபதியிடம் மாநகராட்சி அதிகாரி தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தீர்ப்பு வரும் வரை நாங்கள் வீடுகளை இடிக்க மாட்டோம் என வழக்கறிஞர் உறுதி என்பதை நீதிபதியிடம் தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையிலே தற்போது வரை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தோம் என இப்பகுதிவாசிகள் வந்து வேதனை தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அராஜகமாக மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது இங்கு வருகை தந்து வீடுகளை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட இருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் நாங்கள் வசித்து வருகிறோம். திடீரென்று தங்களை காலி செய்ய சொல்லி இவர்கள் வந்து தற்போது இந்த மாதிரியான அராஜக போக்கில் ஈடுபடுவதே தங்களுக்கு பெரும் வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களது பிள்ளைகளின் படிப்பு சார்ந்த ஆவணங்கள் அனைத்துமே வீடுகளில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தற்போது 2 மணி நேரம் தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் இவர்கள் கொடுப்பதில்லை. தங்களை வெளியேற்றுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இப்பகுதிவாசிகள் கண்ணீர் மல்க வேதனையுடன் தற்போது அவர்கள் தங்களது வீடுகளை இடிக்க வேண்டாம் என போராடி வருகிறார்கள். அதையும் தாண்டி 200க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்கள் வீட்டில் இடிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் பொறுத்தவரை கிராம நத்த நிலம் என்றுதான் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தங்களுக்கு சான்றிதழ் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் தற்போது நீர்நிலையில் இருப்பதாக கூறி தங்களது வீடுகளை அகற்றுவதற்காக தற்போது முற்பட்டிருக்கிறார்கள். தங்களது வீடுகளை இடிக்கக்கூடாது என்று அவர்கள் தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக 2 மணி நேரம் அவர்கள் தரப்பிலிருந்து கால அவகாசம் என்று கேட்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் பொறுத்தவரையில் 2 மணி நேரம் எதுவும் ஒதுக்க முடியாது, உடனடியாக அனைவரும் காலி செய்ய வேண்டும் என கூறி தற்போது வீடுகளை அகற்றும்
பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் தற்போது இந்த பகுதியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி வினோத்.